வணக்கம் நண்பர்களே. இன்றைய அறிவோம் ஆங்கிலம் பகுதியில் பார்க்கவிருப்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இங்க பாருங்க, ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், இதனுடைய உச்சரிப்பு இது வந்து முதல்ல இந்த ஆர்டிஸ்ட்ன்றது யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஓவிய கலைஞர், ஓவிய படம் வரைவாங்கல்ல, அவங்கள ஆர்டிஸ்ட்னு சொல்றோம். ஆனா அந்த கலைஞர்கள், தொழில்முறை கலைஞர்கள், அவங்களையும் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பேர் வந்து அதனுடைய உச்சரிப்பு வந்து ஆர்டிஸ்ட். முதல்ல இதை பார்ப்போம். இதை எப்படி உச்சரிக்கன்னா ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட். இவங்களை சொல்ற போது, ஓவியரை சொல்லும் போது ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், ஆர் சைலண்ட், ஆர்டிஸ்ட். இவங்களை சொல்லும் போது ஆர்டிஸ்ட், டீஸ்ட், ஆர்டிஸ்ட். இது ரெண்டு யாரும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இது ஓவியர், ஓவியர் படம் வரைபவர். இது வந்து பொழுதுபோக்கு கலைகளை தொழிலாக கொண்டவர். பொழுதுபோக்கு கலைகளை தொழிலாக கொண்டவரை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஆர்டிஸ்ட். ஸ்பெல்லிங்கும் வேற வேற. இவங்களுக்கு ஒரு இ ஜாஸ்தி. இவங்களுக்கு பேரும் புகழும் பணமும் எல்லாமே ஜாஸ்தின்றதுனால இவங்களுக்கு ஈயும் ஜாஸ்தி. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ரவிவர்மா வாஸ் a great artist. ஒரு மிகச்சிறந்த ஓவிய கலைஞர். புரியுதுங்களா இல்லையா? இது பாருங்க, ஆர்டிஸ்ட். கமல்ஹாசன் இஸ் த மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், கலைஞர். புரியுதுங்களா இல்லையா? ஒரு எல்லா கலைகளையும், அதாவது மக்களை மகிழ்விப்பதற்காக பொழுதுபோக்கு அம்சங்களை தொழிலாக கொண்டவர் தான் யாரு? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்கா ஓவியர். இது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், இதை தவறாகவும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்சுக்கோங்க. இனிமே இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.